இந்த அம்மா பாருங்க, நைட் எல்லாம் யோசித்திருப்பா, ஒவ்வொரு நாளும் யோசித்திருப்பா. 3 மாசம் கழிச்சு ஒரு நாணல் பெட்டியை செய்ய ஆரம்பித்தா. நாணல் பெட்டி செய்யும் போது கண்ணீரா வந்திருக்கும், இருதயம் அப்படியே பதச்சிருக்கும், அப்படியே துடிச்சு போயிருக்கும். ஒரு கேப் இல்லாம அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த நாணல் பெட்டியை செஞ்சு கீழும் பிசினையும் அந்த நாணல் பெட்டிக்குள்ள பூசி தங்கிட்ட இருக்கிற எது பெஸ்டான துணியோ அந்த துணி எடுத்து அது உள்ள வச்சு அந்த குழந்தைய எடுத்து நாணல் பெட்டியில் வைக்கும் போது மோசே சத்தம் போட்டு கத்திருப்பான். அந்த தாய்க்கு வைக்கவே தோணி இருக்கான், என்ன செய்யறதுனே தெரியல. அந்த நாணல் பெட்டிக்குள்ள குழந்தைய வச்சு கொண்டு போய் நயல் நதியில விட ஆரம்பித்தாலாம். எல்லாம் என்னைய பாருங்க பார்ப்போம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ இஸ்ரவேல் பிள்ளைகளுடைய குழந்தைகள் எல்லாம் செத்த பிரேதங்களாக நயல் நதியில மிதந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்ப இவ ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு கொண்டு போய் அந்த நயல் நதியில விட ஆரம்பித்தா. நான் இப்படி பேச வரேனே, எப்ப நாணல் பெட்டியை கொண்டு போய் நயல் நதியில விட்டாலோ தேவனுடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் அந்த பெட்டிக்கு நேராய் நீட்டப்பட ஆரம்பித்தது. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். ஆண்டவருடைய கரம், நயல் நதி கரை புரண்டு ஓடக்கூடியது. யோர்தான் நதியை போல நயல் நதியை கரை புரண்டு போகும். எகிப்து எல்லாவற்றையும் செழிப்பாக மாற்றக்கூடியது. அவ்வளோ பெரிய நதி. மேல இருந்து பார்த்தா பாம்பு போற மாதிரி இருக்குமா. நயல் நதிக்கு எபிரேயர்கள் எகிப்தியர்கள் எல்லாருமே பச்சை நாடான்னு சொல்லுவாங்களாம். பாருங்க, எப்பேற்பட்ட ராஜாவானால் பணக்காரனானால் காலையில எந்திரிச்சு நயல் நதியோட முகத்துல முழிக்க ஆரம்பிப்பானா. அப்போ நயல் நதி அவ்வளோ ஆசீர்வாதமா எகிப்தையே செழிப்பாய் மாற்றக்கூடியதா இருக்க ஆரம்பித்தது. அப்பேற்பட்ட நயல் நதி கரை புரண்டு ஓடுது. இந்த குழந்தையை கொண்டு போய் நாணல் பெட்டியில செஞ்சு நாணலுக்குள்ள அந்த பெட்டியை வச்சுட்டு அவங்க அக்கால அந்த இடத்துல நிக்க வச்சுட்டு பாருங்க, இந்த அம்மா உள்ள வந்திருக்கும். உள்ள வந்து எப்படி இருந்திருக்கும், மனசெல்லாம் பதச்சிருக்கும்.